ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் ஸ்னோ இகில்லாடு அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 35 அப்புறம் 36ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவர் அப்படியே ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி வெளியே கூட்டு வந்துடுறாங்க. ஆனால் ஆள் ஒன்றுமும் மூஞ்ச தொங்க விட்டுட்டு தான் இருக்காரு. அப்போ டக்குன்னு வழியில் நம்ம சீட்டு கிராஸ் ஆகுறான். அவங்க லைட்டாக அவன் மேலே சந்தேகப்பட நம்ம சீனியரும் அவனை ஃபாலோ பண்ணி அவங்க பின்னாடியே போகிறாங்க. அங்கே ஒரு குட்டி பையன் முயலோட உட்காந்துட்டு இருக்கான். அதுக்கு செமையா அடிபட்டு இருக்கு. இது உன்னோட தான் கேட்க, இல்ல நான் டெய்லியும் இது கூட வந்து விளையாடுவேன், ஆனா இப்ப பார்த்தா இதுக்கு இவ்வளவு பெரிய காயம் ஏற்பட்டு இருக்கு. சரி வீட்டுக்கு எடுத்து போய் பாத்துக்கோன்னு அவர் சொல்ல, ஆனா என் அம்மா ஒத்துக்க மாட்டாங்களே. அவர் அப்படியே அவரோட பவர்ஸை யூஸ் பண்ண அதோட காயம் ஹீல் ஆகுது. அதே நேரத்துல ஒரு நெருப்பு மாதிரி வர டக்குன்னு அங்கிருந்து இன்னொரு ஒரு குட்டி பொண்ணு வந்து அந்த முயலை தூக்கிக்குது. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எதுக்காக இதை புள்ளி பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஓ முயல் குட்டி இல்லனா நீ எதுக்காக தேவையில்லாம குறுக்க வர? இது இப்ப இருந்து என்னோட தான், நான் தான் இதை பாத்துக்க போறேன். பேச்சு மாறக்கூடாதுன்னு சொல்லி அவர் அவங்க கிட்ட பிங்கி ப்ராமிஸ்லாம் வாங்கிக்கிறாரு. அந்த பையனும் புரிஞ்சுக்கிறான், நீங்க அதை காப்பாத்த தான் செஞ்சிருக்கீங்க. இந்த உலகத்துக்கு தன்னை நல்லவனா காட்டிக்க எப்போதுமே ஒரு கெட்டவன் தேவை, அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம சீனியரும் இவன் நல்லவனா தான் இருப்பான் போலன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அவன் எந்த ஒரு வித்தியாசமான விஷயமும் செய்யலன்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே மோசு என் பெயர் நம்ம ஹீரோயின் கண் மூலிக்க நம்ம ஹாப்பின் லேடி அவங்க பக்கத்துல இருந்து அவங்களை கவனிச்சிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் மோட்டல் வரல அவங்க கிஃப்டா கொடுத்த அந்த புக்கை வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்த மெமரிஸ் எல்லாம் நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களும் அவங்க கிட்ட இருந்த ஒரு பால் மூலியமா அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. நாங்க திரும்ப மீட் பண்ணாம இருக்கிறதா எங்க ரெண்டு பேருக்குமே நல்லது. சூயிங் முடிஞ்சது முடிஞ்சிருச்சு, நீ இன்னும் அதையும் நினைச்சிக்கலாம அதுல இருந்து வெளியே வரப்பாரு. நம்ம ரெண்டு பேரும் ட்ரைனிங் எடுக்கலாமான்னு அவரு கேட்க நம்ம ஹீரோவும் டக்குன்னு அவரோட ஈட்டியை வெளியே எடுத்துடுறாரு. ரெண்டு பேரும் செமையா சண்டை போட்டுக்கிறாங்க. நம்ம செங்ஃபங் மாஸ்டர் காத்தை கிழிச்சிட்டு அங்கிருந்து காணாம போக நம்ம ஹீரோவும் அதே மாதிரியே பண்ணி அவர் துரத்திட்டு அவர் பின்னாடியே போறாரு. எவ்வளவு ட்ரை பண்ணி அவரால் எஸ்கேப் ஆக முடியல. ஒரு கட்டத்துல அவரை விட ஸ்பீடா வந்து அவர் அப்படியே அவரை லாக் பண்ணு. எனக்கு வயசாடிச்சுங்கிறதே நான் அப்பப்ப மறந்துடுறான். அவருக்கு லைட்டா இரும்பெல்லாம் வருது. நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு கேட்க, ஒண்ணும் இல்ல, இது என்னோட பழைய பிரச்சனை தான். அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நம்மால் இப்ப டீமன் கிளான்ல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப எதுக்காக திடீர்னு நீ எங்க கூட சேரணும்னு சொல்ற? கவுன்சில் அந்த அளவுக்கு சரியில்லை, அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு சாகுறாங்க. இப்ப பாக்கி இருக்கிறதும் வெறும் ரெண்டு மாஸ்டர்ஸ் மட்டும்தான். இனிமே நான் அவங்கள நம்புறது இல்ல, அதனாலதான் டீமன் கிளான் கூட சேரலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு அவர் சொல்றாரு. உனலாம் நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட இருந்த ஒரு டீமன் டெக்னிக் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துடுறோம். இதை நீ ஸ்டடி பண்ணிட்டு முழுசா எங்க பக்கம் வந்துட்டீங்கன்னா டீமன் கார்டு கண்டிப்பா உன்னை ஏத்துப்பாரு. அப்படின்னா டீமன் கார்டுக்கு எதுவும் ஆகலையா? இல்ல எதுவும் ஆகலன்னா கண்டிப்பா நம்ம திரும்ப ஜெயிச்சிருவோம்ல. அதான் நீ முதல் சொன்ன வேலையை செய். எங்க கிளான் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் அதுக்கப்புறம் உனக்கும் தெரிய வரும்னு அவன் சொல்றான். அவர் கை ஃபுல்லா ஒரே டீமன் அரவா இருக்கு. அதை கட் பண்ணி அவர் அப்படியே வெளியே எடுத்துட்டு இருக்காரு. டீமன் கிளானுக்கு ஒரு முடிவை கட்ட என் உயிரையே கொடுக்குனாலும் நான் கண்டிப்பா அதை செய்ய யோசிக்க மாட்டேன். நம்ம ஹீரோ அவர் தம்பியை பார்க்க வர ஆள் டிராகன் மவுண்டன்ல சேர போறதா சொல்றாரு. ஆனா இல்ல ஸ்விங், நான் நல்லா யோசிச்சுதான் முடிவு பண்ணிருக்கேன். நானும் நம்ம எம்பையருக்காக ஏதாவது பண்ணல. நம்ம ஹீரோவா அவரை கூட்டிட்டு போய் அந்த மாஸ்டர் முன்னாடி நிறுத்து. டிராகன் மவுண்டன்ல நீ ஜாயின் பண்ணணும்னா நீ முதல் எங்க டெஸ்ட் கிளியர் பண்ணணும். பிளட் டெவரியன் பக்கத்துல ஒரு டீமன் சுத்திட்டு இருக்கதா நான் கேள்விப்பட்டேன். நீ போய் அதை புடிச்சிட்டு வா. கண்டிப்பா மாஸ்டர், நான் இந்த மிஷினை சீக்கிரமாவே முடிச்சிருவேன். அவரு பொட்டி படுக்கையெல்லாம் கட்ட நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளும் போலான்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ இதை குயின்சனே பார்த்துப்போன்னு சொல்றாரு. நம்ம யூசி கேட்கிற மாதிரியே தெரியல. நாங்க கண்டிப்பா போதான் போறோம், நீயும் வந்துதான் ஆகணும். 4 பேரும் மூட்டையை கட்டிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா அவர் சொன்ன அந்த இடமே மயான அமைதியா இருக்கு. இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அவங்க எல்லாரும் அதே இடத்துலயே பதுங்கிடுறாங்க. கிடைச்ச கேப்ல நம்ம ஸ்பீடும் லைட்டா ரொமான்ஸ் விட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்க நம்ம குயின்சன் சத்தம் போடாதீங்க, வெளியே யாரோ வராங்க. அவங்க அப்படியே அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு டோரை ஓபன் பண்ற மாதிரி காமிச்சதோட நம்ம ஆளுங்க அங்க வந்து பார்க்கும்போது அங்க யாரையுமே காணும். நம்ம யூசி அவங்க ஐசைட்டை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அங்கதான் கீ இருக்கு. நம்ம ஹீரோ முன்னாடி போறாரு. குயின்சன் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரே அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி அதை ஓபன் பண்ணு. உள்ள இருந்தவங்க அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அந்த பக்கம் ஒரு டீமன் மாதிரி ஒரு பயங்கரமான உருவமும் இருக்கு. இவங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கிற அதே கேப்ல அதுவும் அங்கிருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணு. அங்க வந்து அந்த மாஸ்க்கும் வந்து தடுக்க ட்ரை பண்றாங்க. அங்க நடந்த கலவரத்துல நம்ம ஹீரோனை அடிச்சு போட்டுறாரு. அவர் அப்படியே அவனை காலி பண்ண போக ஸ்விங் அவனை கொன்னுடாத. யாரான்னு பார்த்தா நம்ம ஈமி மாஸ்டர். அவனை கொல்லணும்னா அதுக்கு முன்னாடி நீ முதல் என்ன கொல்லு. நீங்க ஒரு டீமனை காப்பாத்துறீங்களா? இவன் ஒன்னும் டீமன் இல்ல, என்னோட காதல். திரும்பவும் அப்படியே வார்சூனுக்கு கூட்டு போறாங்க. ஹீரோ சானா இருந்தவரு அன்னைக்கு நடந்த சம்பவத்தால இவ்வளவு சேடா மாறி இருந்திருப்பாரு. இவனை எப்படி என்னால கொல்ல முடியும்னு நினைக்கிற? இவனை காப்பாத்தின முடிஞ்ச அளவுக்கு இவனை சரி பண்ண ட்ரை பண்ண. அவங்களே அப்படியே கொஞ்ச நேரம் அழுத்துட்டு ஆனா இப்ப எல்லாத்தையும் முடிச்சு வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ஆளுங்களும் அவங்களுக்கான ஸ்பேஸ கொடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து வெளியே வந்துடுறாங்க. உள்ள இருந்து ஒரு பயங்கரமான வெளிச்சம் வர மாதிரி காமிச்சதோட அவங்க இப்ப திரும்பவும் டிராகன் மேன்ஷனுக்கே வந்துட்ட மாதிரி தெரியுது. நம்ம குயின்சன் மாஸ்டர் அங்க எந்த டீமனுமே இல்ல. நீ என்னோட இன்ஃபர்மேஷனை சந்தேகப்படுறியா? டிராகன் மேன்ஷன் மேல நம்பிக்கை இல்லைங்கிறப்ப நீ இதுக்காக இங்க சேரணும்னு நினைக்கிறேன்.
அவங்களும் ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனா அவருக்கு ஏற்கனவே எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக என் அசிஸ்டண்ட உங்க பின்னாடி அனுப்பி வச்சிருந்தேன். நான் சொன்ன விஷயத்த செஞ்சதும் இல்லாம எமி மாஸ்டரோட ஃபீலிங்ஸ்க்கு மதிப்பு கொடுத்து அதை என்கிட்ட இருந்தே மறைக்கணும்னு நினைச்ச பாத்தியா, நான் உன்னை சேர்த்துக்கிறேன். இப்ப அப்படியே சயின்டிஸ்ட காட்டுறாங்க. மோயங்சன் மேல அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்க சீட்டு அந்த இடத்துக்கு வரோம். நீங்க கொடுத்த டெக்னிக்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எனக்கு புது ஸ்கில்ஸ் வேணும். அங்க இருக்கிறது மோயங்சன் இல்லங்கிறதையும் அவன் நோட் பண்றான். சயின்டிஸ்ட், ஆமா டீமன் கார்டோட ஆர்எஸ் என்கிட்ட இருந்துச்சு, அதை வச்சு நான் ஒரு திரும்ப மோயங்சன்குள்ள கொண்டு வந்துட்டேன். அவன் கேட்ட மாதிரி ஒரு புது டெக்னிக்கையும் அவன் கையில கொடுத்துட்டு நீ எனக்கு ஒரு வேலை செய்யணும்னு சொல்லு. அவனும் என்னன்னு கேக்குறான். சூயிங்கோட ஏன்சென்ட் பிளட் லைன் இப்பதான் வேக்கப் ஆயிருக்கு, அவனோட இன்டர்னல் எனர்ஜிலாம் கொலாப்ஸ் ஆயிருக்கும், நீ அதை இன்னும் அதிகப்படுத்தணும். நம்ம ஹீரோக்கு ஒரு சம்பவம் சும்மாவே இவன் போட்டி போட்டு முன்னாடி வருவான், அதை வாங்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பு. அவரு ரூம்குள்ளேயே பூந்து அப்படி இப்படின்னு அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு அவன் சொன்ன வேலையும் அவன் இப்ப முடிச்சிட்ட மாதிரி தெரியுது. அதே நேரத்துல நம்ம ஸ்பீடும் யூசியும் உள்ள வந்துடுறாங்க. இந்த வீணா போனவன் இங்க என்ன பண்றான்னு சொல்லி அவன் அப்படியே அங்கிருந்து விரட்டி போடு. நம்ம மாஸ்டர் பைக்கும் பாய்சன் அட்டாக் ஆயிருக்கு. ஒருவேளை அவரும் ஹீரோ சன் மாதிரி மாறிடுவாரோன்னு சொல்லி அவங்க அந்த விஷயத்த பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா நம்ம ஸ்பீடுக்கு வயிற்று வலி ஆரம்பிச்சிருது. காலைல சாப்பிட்ட ஏதோ ஒத்துக்கல நினைக்கிறான். வலி அதிகமாக நம்ம ஹீரோ அவரு போர்ஸ கொடுத்து அவரை ஹீல் பண்றாரு. நானும் யூசியும் காலையில இருந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம், ஆனா எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை? நம்ம யூசி இல்ல, இங்க இருந்து டீய நீ மட்டும் தான் குடிச்சேன், சீட்டு தான் கண்டிப்பா இந்த வேலையை பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவனை தேடி போக அவனும் வாசல்ல தான் நின்னுட்டு இருக்கான். என்னடா உன் பாய்சன் வேலை செஞ்சா இல்லையான்னு பாத்துட்டு இருக்கியா? நான் என் ஜெட் பீஸை விட்டுட்டு போயிட்டேன், அதை திரும்ப எடுக்க தான் வந்தேன். அவங்க நம்பாம அவன் சட்டையை பிடிச்சி கத்திட்டு இருக்க திரும்ப அவருக்கு வயிற்று வலி ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம சீனியர் அங்க வந்துடுறாங்க. நீ புதுசா கத்துட்டு இருக்கிற ஸ்கில் உன் பிரீத்திங் இந்த மாதிரி தான் பாதிக்கும், நீ அதை கண்ட்ரோல் பண்ணும். அவருக்கான மெடிசனே அவங்க கொடுக்க அவங்க அப்பவும் அதை ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப என்ன சீட்டு இவனை பாய்சன் பண்ணிருக்கான், அந்த டீ எங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்கி அவங்களும் அப்படியே குடிச்சிடுறாங்க. ஆனா எவ்வளவு நேரம் ஆயும் அவங்களுக்கு எதுவுமே ஆகுற மாதிரி தெரியல. நம்ம ஹீரோவும் கீழே கடந்த ஜெட் பீஸை கொண்டு வந்து அவங்க கிட்ட கொடுக்க சீட்டுவும் இனிமேலாவது என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுட்டு பேசு. அவங்க கிளம்பிடுறான். பின்னாடியே நம்ம சீனியரும் போறாங்க. அவங்க அவங்களோட ட்ரூ மீனிங் பிரீத்தை வச்சு அந்த பாய்சனை இவ்வளவு நேரமா கண்ட்ரோல் பண்ணி இருந்திருப்பாங்க. சீட்டு அப்படியே அவங்க கையை பிடிச்சிடுறான். என்ன பத்தின உண்மை தெரிஞ்சோ நீ இதுக்காக என்ன காப்பாத்துன? உண்மையிலேயே நீ யாரு என்னன்னு அவன் கேட்க, நீ நல்லவனு எனக்கு தெரியும், ஆனா அவனே அது உண்மை இல்லைன்னு சொல்றான். நீ திரும்பவும் என் வழியில குறுக்க வந்தினா நான் கண்டிப்பா உன்னை கொன்னுடுவேன். அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவங்க அப்படியே ஃபீல் பண்ணி அவரை பார்த்துட்டு இருக்கு. நம்ம மாஸ்டர்ஸ் நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் மீட் பண்றாங்க. பிளட் டவரில நடந்த எல்லா விஷயமும் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. எனக்கும் அந்த நிலைமை எப்பவோ வந்திருக்கும். உங்க வாட்டர் மாஸ்டர் தான் இவ்வளவு நாளா என்ன காப்பாத்தி வச்சிருக்கான். சீனியர் யாரை காப்பாத்தினது, என்ன கதை விடுறீங்க? அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. நம்ம மாஸ்டர் பை ஒருவேளை ஃபியூச்சர்ல நானும் அந்த மாதிரி மாறிட்டேன்னா நம்ம ஹீரோ கண்டிப்பா அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாதுன்னு சொல்றாரு. இவங்க கிட்ட என்னதான் தைரியமா பேசினாலும் நம்மளுக்கும் ரொம்பவே பயமா இருக்கு. நேரா நம்ம ஜெங்ஃபங் மாஸ்டர் கிட்ட போயிட்டு இப்ப கவுன்சில்ல 2 எலிட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. அதுலயும் சி மாஸ்டரும் பை மாஸ்டரும் டீமன் பாய்சனால அட்டாக் ஆயிருக்காங்க. என்னாலயும் டீமன் கிளானை கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல. ஜெங்ஃபங்கும் அவருக்கு நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்றாரு. நீ எதுக்காக இங்க வந்தங்கிறத யோசிச்சு பாரு. நீ மாஸ்டர் ஸ்கில்ல எதுக்காக கத்துக்க ஆரம்பிச்ச? நானே இல்லனா கூட நம்ம நாட்டுக்காக நீ நிக்கணுங்கிற மாதிரிலாம் அவரு சொல்ல அவரும் அது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு திரும்பவும் வெறித்தனமா அவரோட பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஜீரோங் இன்னமும் லாக்ல தான் இருக்காங்க. நம்ம மாஸ்டர் பை இப்ப கூட நீ உன்னோட தப்ப உணர்ந்துட்டீனா உன் வாழ்க்கைய மாறிடும். ஆனா அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க. அவரு போன ஒரு சில செகண்ட்லயே செகண்ட் பிரிஸ்ட் அங்க வந்துடுறான். நான் உனக்கு ஒரு புது டாஸ்க் வச்சிருக்கேன். சூயிங்கோட ஏன்ஷியன்ட் பிளட் லைனை வெளியெடுக்கிறதுக்காக பயஸ்ல இருந்து விச் கார்ட்ஸோட வெளியே எடுத்துட்டு வர சொல்லியிருக்கோம். டிமன் வெல் கிட்ட இருந்து நீதான் அதை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்ப அப்படியே நம்ம செங்ஃபங் அவரு ஸ்னோ கிங்டம்க்கு போறாரு. நம்ம பாம்பங்கிள் நம்ம ஜூயிங் வரலையான்னு பார்க்க அவன் ட்ரைனிங்ல கொஞ்சம் பிஸியா இருக்கான். டிமன் வரல நான் செக் பண்ணுன்னு சொல்ல அவரும் சரின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க ஃபுல்லா நிறைய கார்ட்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் நம்ம ஒரு சின்ன பிரேக் விடலாம், அதான் நம்ம இங்க இருக்கோம்ல. அவரும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எல்லாரையும் அனுப்பி வைக்க நம்ம செங்ஃபங் அவர் கொண்டு வந்த ஒரு ஒயினை வெளியே எடுத்துட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணும் போது இது இல்லாம எப்படி அவங்க 2 பேரும் ஒயின் குடிச்சுக்கிட்டே நடந்த கதை நடந்துட்டு இருக்கிற கதைன்னு சொல்லி எல்லாத்த பத்தி பேசுறாங்க. பாதிலேயே அவரும் அப்படியே மட்டையாயிடுறாரு. அவரை தூக்கி ஓரமா போட்டுட்டு நம்ம செங்ஃபங் அந்த டிமன் வெல்ல ஆக்டிவேட் பண்ண அதுக்குள்ள இருந்து ஸ்மோக் மாதிரி விச்வார்ட் அப்படியே வெளியே வருது. இதை வச்சு அவன் ஜூயிங்க கொல்ல போறான்னு சொன்னா ஒருவேளை இது எனக்கான ஒரு டெஸ்டா, நான் இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி அவரு ரொம்பவே யோசிக்கிறாரு. அந்த ஸ்வாட் திடீர்னு அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. அவரும் அதை சமாளிச்சு அப்படியே போறாரு. டக்குன்னு அவரோட ஹெக்ஸகன் ஸ்வாட் வந்து அவருக்கு கை கொடுக்குது. 2 ஸ்வாடுக்கும் சம சண்டை. நம்ம செங்ஃபங் நீ கூட பல வருஷமா ஒன்னா இருந்திருக்க, என்னால உன்னை இழக்க முடியாது, எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்டீல, சரி இந்த வாட்டி நீ சொல்றத நான் கேட்கிறேன். அவரு ஸ்வாட் போய் அந்த விச் ஸ்வாட் கூட நேருக்கு நேர் சண்டை போடுது. நம்மளால அதை அட்டாக் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அது சுத்தி இருந்த பவுஸ் காலி ஆயிட்டு அது அப்படியே ஒரு நார்மல் ஸ்வாடாய் அவரு கைக்கு வந்துருது. அவரோட ஹெக்ஸகன் ஸ்வாடும் அங்கிருந்து காணாம போயிட்டு அதுல இருந்து ஜெட் பீஸ் மட்டும் கீழே ஊழுகு. அவருக்கு
அவருக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நம்ம சி மாஸ்டர் கையில இருந்து ஃபர்ஸ்ட் அவர் அதை வாங்கினதெல்லாம் அப்படியே நினைச்சு பார்த்து ஃபீல் பண்றாரு. சைல பார்த்தா ஜீரோ அவர் அப்படியே அவங்கள போய் காலி பண்ண போக செகண்ட் பிரிஸ்ட் அவருக்கு 2 டாஸ்க் கொடுத்து இருந்திருப்பான். ஒன்னு அந்த விச் கார்ட் ஸ்வாட்குள்ள விச் கார்டோட ஆர்எஸ் இருக்கு, அது தனியாவே செயல்படும், அதை நீ கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லி இருந்திருப்பான். ரெண்டாவது ஜீரோங்க கொல்றது. அப்பன்னு பார்த்து நம்ம பாம்பங்களுக்கு போத தெரிய அவங்கள அங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. நேரா செகண்ட் பிரிஸ்ட் நாங்க போறதுக்குள்ள செங்ஃபங் அந்த ஸ்வாட எடுத்துட்டாரு. நடந்ததெல்லாம் அவங்க யோசிச்சு பாக்குறாங்க. அவரு டீமன் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணாரு, அதோட என்ன கொல்லவும் பார்த்தாரு. அப்பனா இது எல்லாமே உங்க பிளான் தானா? நான் என்ன பண்ண முடியும் ஜீரோ? உன்னோட அப்பாவும் உன் மாஸ்டரும் ஹியூமன்ஸ், உன்னை எங்களால நம்ப முடியாதுல்ல. செங்ஃபங் ஒரு ஹியூமன், அவரை மட்டும் எப்படி நம்புறீங்க? அவனால எங்களுக்கு நிறைய யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை போட்டு தள்ள போறான். சூயிங் உங்களுக்கு கண்டிப்பா தேவைன்னு எனக்கு தெரியும், என்னால அவன் இங்க கூட்டிட்டு வர முடியும். டீமன் கார்டு அவங்க முன்னாடி வந்துடுறான். குயின்சன் என்ன உண்மையா லவ் பண்றான், நான் சொன்னா அவன் எதா இருந்தாலும் செய்வான், அதை யூஸ் பண்ணி இந்த வேலையை முடிக்கிறேன்னு அவங்க சொல்ல, நீ மட்டும் இதை பண்ணிட்டீன்னா நானும் கண்டிப்பா உன்னை நம்புறேன். அவங்க நேரா டிராகன் மேன்ஷனுக்கு வந்துடுறாங்க. அது இதுன்னு நம்ம குயின்சன் பத்தி சொல்லிட்டு எப்படியோ உள்ளே வந்துட்ட மாதிரி தெரியுது. நீங்க என்ன பண்ற குயின்சன்? நீ தானே சொன்ன நான் என்னவா இருந்தாலும் அதை பத்தி நீ கவலைப்பட மாட்டேன், நம்ம 2 பேரும் எப்போதும் ஒன்னாவே இருக்கலான்னு. நான் மாஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, கண்டிப்பா நான் இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டேன்னு அவங்க சொல்றாங்க. கொஞ்ச நேரம் சீன் போட்டாலும் அவரும் வழக்கம் போல அவங்க வலையில விழுந்துடுறாரு. அப்புறம் என்ன வழக்கம் போல சாப்பாடு அது இதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா அவர் கூட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ண அப்படியே அவர் ரூம்ல இருக்கிற விஷயத்த பத்திலாம் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அவரும் அங்க இருக்கிற டிவைஸ பத்திலாம் விளக்குன மாதிரி அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. இந்த டிவைஸ் நம்ம டிராகன் எம்பயர் ஃபுல்லா கனெக்ட் ஆயிருக்கும், இதை பாதுகாக்கிறதா என் வேலை. சரி நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன், நீ கிளம்புன்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா ஆள் ஒண்ணுமோ அதை கையில தான் மறைச்சு வச்சிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க திரும்ப உள்ள வராங்க. நம்ம குயின்சன் வாங்கி இருக்காரு. என்ன மன்னிச்சிரு, என் லைஃபுக்காக நான் இதை கண்டிப்பா பண்ணியே ஆகணும். இது என்ன டிராகன் எம்பயர் ஆர்டர் மட்டும்தான் கேக்குமா? இப்ப நான் இதை கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்களோட டீமன் பவர்ஸை யூஸ் பண்ண அவங்க எம்பயர் ஃபுல்லா அதை அப்படியே டிராவல் பண்ணி போகுது. அதோட பவர்ஸ் சிட்டியே கலவர பூமியா மாத்திடுது. அவவா கத்தி எடுத்து வெட்டிட்டும் குத்திட்டும் சாதாரண முச்சிடுறானுங்க. காயோஸ் இந்த உலகம் ஃபுல்லா பரவட்டும், அதுதான் எங்க டீமன் கார்டுக்கு வேணும். நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் நம்ம ஹீரோவை நினைச்சு சோகத்தின் உருவமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்க வந்த நம்ம ஹார்பின் லேடி அவங்கள போய் ரெஸ்ட் எடுக்க சொல்ல, இன்னும் ஒரே ஒரு வாட்டி மோட்டல் வேலை என்ன நடக்குதுன்னு மட்டும் எனக்கு காட்டுங்க. அவங்களும் அவங்க பவர்ஸை யூஸ் பண்ண ஊரே பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது அவங்க பாக்குறாங்க. டீமன் கிளான் அவங்க வேலையை காட்டிட்டாங்க. ஜூயிங் கண்டிப்பா உனக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படியே எபிசோட் 36 முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதுலாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.